நான் என்ன கேட்குறேன்னா, ட்ரூத் இஸ் பிகர் தென் எனிதிங். And I have to speak truth. With my experience, I say the truth. That doesn't mean that if I doesn't have an evidence to say, இந்த நாட்டினுடைய முதல் முப்படைகளினுடைய தலைமை தளபதி என்ன சொன்னார்? பல ஆயிரக்கணக்கான நம்முடைய இடத்தை சீனா கபலீகரம் செய்து விட்டதுன்னு சொன்னாரா இல்லையா? அவர்கிட்ட உச்ச நீதிமன்றம் போயிட்டு நீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்க முடியுமா? இப்ப ஐயநாத் அங்க வடக்கறிஞரை தானே சொல்லியிருப்பான். நாட் ராகுல் காந்தி, நாட் ஒன்லி ராகுல் காந்தி, இந்த நாட்டினுடைய முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்தவர், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ், அவர் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை அப்படின்னு சொன்னா அவர் போட்டு நீ இந்தியனா அடிக்கப்பியா? நீ உச்ச நீதிமன்றத்துக்கும் உன் வீட்டுக்கும் போயிட்டு வரவன். அவன் முப்படைகள் அவன் அனுபவம் பெற்று ரிட்டையர் ஆகி மறுபடியும் தலைமை தளபதியாக நிற்க வச்ச ஆளு. இதோ வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் விபத்து நடந்து அவர் செத்து போயிடுறாரு. நம்ம நாட்டில் ரொம்ப ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க. செத்து போயிட்டார். அதே ஹெலிகாப்டர் இன்னொன்று போய் சேர்ந்துருது, இது மட்டும் மாட்டிக்கிட்டு செத்து போகுது. 2 ரஷ்யன் ஹெலிகாப்டர் தான், 2 ஒர்த்தி ஹெலிகாப்டர் தான். அது விடுங்க, அதை நான் அப்பவே கேள்வி எழுப்பிட்டேன், அது விடுங்க. இப்படித்தான் வருது. ஸோ உண்மை எது, யார் இந்தியன் அப்படின்ற கேள்வினா அதை பிரியங்கா நல்லா கேட்டுருது. அந்த வேலையெல்லாம் உங்க வேலை இல்லை. இல்லை, ஆதாரங்கள் வெளிவர போகுது, ஆதாரங்கள் கொடுக்க போறோம் சொல்ற பிறகுதான் இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுது. அதனால ஆமா, இப்படிதான் வருவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. உண்மையை பேசணும், நீ தேச துரோகி அப்படி சொல்ல இருக்கிற சங்கி கூட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்குது இல்லை, நீங்களாம் தேச துரோகி அப்படிலாம் சொல்றது இல்லை. அந்த மாதிரி தான் அது. அவனுக்கு தேசம் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடும் போது இவங்க வந்துட்டு வெள்ளைக்காரனுடைய ஷூவை தொடச்சிட்டு இருந்தானுங்க. விடுதலை போராட்டுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னவங்க தான் அந்த சங்கி கூட்டம். இவங்க தான் இன்னைக்கு தேசப்பற்றாளர்னு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க கபடதாரிங்க. ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டு ஒரு நல்லா புலி வேஷம் போடுகின்றான் அப்படின்னு சொன்னாரு பாவலர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதான் நடக்குது இப்போ இந்த நாட்டில். மோடி போனா மகாதே அப்படின்றான். ஏன்டா பகல்காமில் கோட்டையை விட்டா, ஏன்டா ஒரே ஒரு காவலன் கூட அங்கே இல்லைன்னு ராகுல் காந்தி எழுப்புற கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா, அங்கே பொட்டு வச்ச நம்மளுடைய சகோதரர்களுக்கு பழி வாங்கி, நீ என்ன பழி வாங்கின போடலாங்க விமானத்தில் போய் கூட்டு வீசுனியா? நீ மொத்த பொறுப்பையும் தூக்கி ராணுவத்தையும் படைகளும் கொடுத்த அவங்க வீசுனாங்க, சரிதான். நீ காலி பண்ண 3 நாளில் அவங்களுடைய ஆபரேஷனையே. அவங்களுக்கு கடமை மட்டும் தான் செய்ய தெரியும், வாய் பேச்சு வாயெல்லாம் பேசக்கூடாது அவங்க. ஸோ அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர் ஆகிட்டோன்னு ஒரு 2 புத்தகம் போடுவாங்க, அன்றைக்கி தான் தெரியும் நம்மளுக்கு. அது வரைக்கும் அந்த உண்மை வந்துட்டு கேப்டன் அபயன்ஸ் அது வெயிட்டிங்கில் தான் இருக்கும். அது அதனால ஒரு எதிர்கட்சி தலைவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னியா நீ? ஹர ஹர மகாதேவ். பிரதமர் பேசுகிற பேச்சாயாது.